மார்ச் 2020 நீங்க வந்து ஒரு நட்சத்திர விடுதியில ஒரு ஹோட்டல்ல அவர் பேசுற அந்த பேச்ச ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க ரொம்ப கவனிச்சு பாத்தீங்கன்னா பல விஷயங்களை அவர் சொல்லியிருப்பார். 2 ஜாம்பவான்கள் இருக்கிறாங்க. ஒரு பக்கம் 10 வருடமாக ஆட்சியில் தொடர்ந்து இருக்கக்கூடிய ஜாம்பவான் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. 10 வருடங்கள் ஆட்சியிலே இல்லாமல் ஆட்சிக்கு வர துடிக்கும் இன்னொரு ஜாம்பவான்கள் இருக்கிறாங்க. 2 ஜாம்பவான் நடுவில் நம்ம வரப்போறோம். நம்ம எவ்வளவு பெர்சன்டேஜ் வாங்கிடுவோம்? ஒரு 10-15 வாங்குவோமா? 10 வாங்குவோமா? 15 வாங்குவோமா? 15% வாங்குறோம். அதே மேடையிலே சொல்லியிருப்பார். அதே நிகழ்வுலயே கட்சி ஆரம்பிக்கிறோம், நான் கூட்டம் போடணும், மாநாடு போடணும், 15 லட்சம் பேர் வருவாங்க, 10 லட்சம் பேர் வருவாங்க, 15 லட்சம் பேர் வருவாங்க, பெரிய கிரௌட் வரும், பெரிய கூட்டம் வரும், கட்சி தொடர்ச்சியா நடத்தணும். இதெல்லாம் அவ்வளவு சாதாரண விஷயமா? அவ்வளவு கஷ்டப்பட்டு கடைசியா 15% வாங்கியிருப்போம். வாங்கி என்ன ஆகும்? நம்ம வந்து ஆட்சி அமைக்க முடியுமா? எதிர்ச்சி ஆக முடியுமா? அப்படின்ற பல கேள்விகளை அவர் மனசுக்குள்ள, என்னைக்குமே ரஜினிக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வேறுபாடு என்பது தன் மனசுல இருக்கதான் அப்படியே பேசுவார். ரொம்ப ப்ரிப்பேர்டா விஜய் மாதிரி ஸ்கிரிப்டை பார்த்து படிச்சுட்டு இது ஆனாவனாலும் படிக்கிற ஆள் கிடையவே கிடையாது. என்னைக்கும் மனசு வந்து பேசக்கூடிய நபர் தான். அப்ப அவருடைய மனசுல என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்படி சினிமால கொஞ்சம் படிப்படியாக ஜெயிச்சு சூப்பர் ஸ்டார் அந்தஸ்துக்கு போயிட்டோமோ அதே மாதிரி அடிச்சா ஒண்ணு நேரா சிஎம் சாருக்கு போயிடணும், இல்ல நம்ம போட்டி போடக்கூடாது. அவர் மனசு ரொம்ப நாளா ஓடிட்டு இருக்கு. அவரே ஒரு தருணத்துல தன் ரசிகர் மன்றங்களோட கூட்டங்கள் பேசும்பொழுது, நான் நிச்சயமாக அரசியலுக்கு வருவேன்னு சொன்னது இவ்வளவு பெரிய இம்பாக்ட் ஏற்படுது நானே நினைக்கல. இவ்வளவு பெரிய இம்பாக்ட் அது ஏற்படுத்திருச்சு. பட் எனக்கு நிறைய யோசனைகள் இருக்குன்னு அவர் அதெல்லாம் பகிர்ந்துக்கிறார். ஓவராலா அவருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த களத்துல திமுக அதிமுகவை தாண்டி ஒரு கட்சி வளர வேண்டும் என்றால் அந்த அளவிற்கு நாம் இந்த இடத்தில் நாம் தயாராக இருக்கின்றோமா அப்படிங்கிற பெரிய கேள்வி அவருக்கு மார்ச் மாதத்தில் எழுந்துருச்சு. அதே மார்ச் மாதத்தில் இன்னொன்னு சொன்னாரு, நான் முதலமைச்சர் வேட்பாளர் கிடையாதுன்னு சொல்றாரு.